வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலையை வச்சு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வடை செய்கிறதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க. இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வடை செஞ்சோம் அப்படின்னா வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ஒரு 7 பல் பூண்டை தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு போடுற பக்குவத்தில் இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி வடைகளாக தட்டி தட்டி போட்டுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போனா தான் வடை நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு அரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிருச்சு. கொண்டக்கடலையை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த வடையை நம்ம செஞ்சிடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.